அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த குருமா. வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 மிளகாய், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் கலக்க போகிறதில்ல. இப்போது இதில் ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி குழஞ்சி வேகணும். குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். அளவு பார்த்திங்கனாக்கா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்துருக்குறோம். அரைச்ச அந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை இதில் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். விருப்பம்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். 4 உருளைக்கிழங்க வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கிறேன். அதை கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.